Hello friends, welcome back to Hindi Miss. இன்னைக்கு இந்த வீடியோல மத்தியமா நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்ல கத்திய பார்ட்ல செகண்ட் லெசன் தான் படிக்க போறோம். இந்த கத்திய பார்ட்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வரும். இப்போ இந்த செகண்ட் லெசன் படிக்கிறதுக்கு புக்ல பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. To दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण भारत हिंदी प्रचार सभाना தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை. நீங்கள் இப்போது பரீட்சையிலேருந்து பிரவீன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸை நடத்தக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் தான் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஏற்கனவே நடந்தது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. आपने நீங்கள் दक्षिण भारत हिंदी प्रचार सभा தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை का नाम இதனுடைய பெயரை सुना होगा கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லா ஹிந்தி எக்ஸாமுடைய புக்ஸோடைய ஃப்ரண்ட் பேஜில் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்ற நேம் இருக்கும், எக்ஸாம் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम 14 1964 के अंदर एक राष्ट्रीय महत्व की संस्था है. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை தான் இங்கிலீஷில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் பார்லிமெண்ட் ஆக்ட் 14 1964. एक राष्ट्रीय महत्व की संस्थान இருக்கு இல்லையா, அதுதான் an institution of national importance, ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்னு இந்த தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையை संसदीय अधिनियम 14 1964 के अंदर. ஸோ 1964 பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஆக்ட்னா ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அதன் மூலமாக இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इस संस्था के द्वारा இந்த நிறுவனம் மூலமாக சஞ்சாலித்னா நடத்தப்படுகின்ற விபின்ன பரீட்சாவுமே பலவிதமான பரீட்சைகளில் பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் லாக்கோங்கி சங்கியாமே லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் சாத்ர பாக் லேத்தே ஹைம் மாணவர்கள் பங்கு கொள்கிறார்கள். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய பலவிதமான எக்ஸாம்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கான பிரான்ச்சஸ் இஸ்கி ஷாக்காயிம்னா இதனுடைய பிரான்ச்சஸ், இதனுடைய கிளைகள் தக்ஷின் கே சாரோம் பிராந்தோமே, தக்ஷின்னா சவுத் அதாவது தெற்கு, இங்கே வந்து தென்னிந்தியாவில் எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவின் சாரோம் பிராந்தோமே 4 மாநிலங்களில் ஆந்திர வ தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, ஆந்திரா தெலுங்கானா இப்போ தான் 2 ஸ்டேட்ஸாக பிரிச்சிருக்காங்க, முன்னாடி ஒரே சபாவாக தான் இருந்தது. கர்நாடகா, கேரளா और தமிழ்நாடு மேஹை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா கிடையாது, திருச்சியில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபாவை தான் தமிழ்நாடு சபான்னு சொல்லுவாங்க. தில்லி மேபி இஸ்கி ஷாக்கா ஹை, தில்லியில் கூட இதனுடைய பிரான்ச் இருக்குது, இதனுடைய கிளை இருக்கிறது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. इन शाखाओं का இந்த கிளைகளுடைய பிரதான் காரியாலய் மெயின் ஆஃபீஸ் அதாவது முக்கிய அலுவலகம் சென்னை மே ஸ்தித் है சென்னையில் அமைந்திருக்கிறது. எல்லா கிளைகளுக்குமான முக்கிய அலுவலகம் வந்து சென்னையில் தான் அமைந்திருக்கு. यह कार्यालय केंद्र सभा के नाम से जाना जाता है. यह कार्यालय இந்த அலுவலகம் கேந்திர சபா கே நாம் சே சென்ட்ரல் சபா மத்திய சபை என்ற பெயரால்
கே நாம்சேனா என்ற பெயரால் ஜானா ஜாத்தாகை அறியப்படுகிறது. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார் சபா தான் மெயின் ஆஃபீஸ். அதை தான் சென்ட்ரல் சபான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பிரான்ச்சுன்றது திருச்சியில் இருக்குது, ஆனால் சென்னையில் இருக்கிறது சென்ட்ரல் சபான்னு சொல்லப்படுது. இப்போ सेकेंड पैराग्राफ படிக்கலாம். इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी जी ने सन 1918 में मद्रास में की. इस महत्वपूर्ण இந்த முக்கியமான संस्था की स्थापना நிறுவனத்தை தொடங்கி வைத்தது ராஷ்டிரபிதா மகாத்மா காந்திஜி நே, தேசத்தந்தை, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் சொல்லுவோம் இல்லையா, மகாத்மா காந்தி அவர்களால் சன் 1918 மே, இயர் 1819 மத்ராஸ் கி, மத்ராஸ் இப்போ சென்னைன்னு சொல்கிறோம், அப்போ 1918 அதை மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மத்ராஸ் கி, மத்ராஸில் தொடங்கி வைத்தார். பாரத் பகுபாஷி தேஷ் ஹை, பாரத்னா இந்தியா, பகுபாஷி பல மொழிகள் பேசக்கூடிய தேஷ் ஹை நாடு. भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से गांधी जी ने इस संस्था की नींव डाली. भारत के बहुभाषी लोगों को, இந்தியாவில் இருக்கின்ற பல மொழிகள் பேசக்கூடிய மக்களை, ஏக் சூத்திரமே ஒரே நூலில், பாந்தனே கே விசார் சே கட்டுகின்ற எண்ணத்தில், ஒரே நூலில் எல்லாரையும் கட்டணும், ஒரே ஒன்றுபட்டு எல்லாரும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணுன்றதுக்காக காந்திஜி இஸ் சன்ஸ்தாக்கி இந்த நிறுவனத்தை நீம் டாலி தொடங்கி வைத்தார். वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे. वे खुद அவர் தானே ஆஜீவன் வாழ்நாள் முழுவதும், லைஃப் லாங், 1918 அவர் இறந்த 1948 வரைக்கும் இஸ் சன்ஸ்தா கே இந்த நிறுவனத்தினுடைய அத்தியக்ஷ பி ரஹே தலைவராக கூட இருந்தார். 1918 1948 வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் இந்த நிறுவனம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாவுடைய தலைவராக இருந்தார். காந்திஜி கே உத்தேஷ்யோं को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग आरंभ किया. காந்திஜி கே உத்தேஷ்யோங்கோ, காந்திஜியினுடைய எண்ணங்களை அல்லது காந்திஜியினுடைய லட்சியங்களை, பூரா கர்னே கே விசார் சே முழுமைப்படுத்தணும், நிறைவேற்றணுன்ற எண்ணத்தினால சபானே இந்த இந்தி பிரச்சார சபையானது சன் 1918 மே, இயர் 1918 ஹிந்தி வர்க்க ஆரம்பிக்கியா ஹிந்தி வகுப்புகளை தொடங்கியது. ஸோ ஹிந்தி கற்றுக் கொடுத்தா எல்லாரும் ஹிந்தியில் பேசிக்கலாம், மற்ற லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்களும் காமனாக ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்ற எண்ணத்தில் காந்திஜி இந்த நிறுவனத்தை தொடங்கினார். அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கே இந்தி பிரச்சார் சபாவில் என்ன பண்ணாங்க, 1918 ஹிந்தி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. गांधी के सुपुत्र देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए. காந்திஜி கே சுபுத்திர, காந்திஜியினுடைய நல்ல மகனான அவருடைய மகன் தேவதாஸ் காந்தின்றவர் தான் பிரதம் பிரச்சாரக் பன்கர் முதல் ஆசிரியராக மாறி, பிரச்சாரக்னா டீச்சர், ஹிந்தியை பிரச்சாரம் செய்யக்கூடியவர், ஸோ ஹிந்தியை டீச் பண்ணக்கூடிய முதல் டீச்சராக மாறி மத்ராஸ் ஆயே சென்னைக்கு வந்தார். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. भारतीय भाषाओं के माध्यम से இந்தியன் லாங்குவேஜஸ் மூலமாக, இந்திய மொழிகள் மூலமாக, ஹிந்தி சிக்கானே கேலியே ஹிந்தி கற்பிப்பதற்காக, டு டீச் ஹிந்தி த்ரூ இந்தியன் லாங்குவேஜஸ், சபா நே, சபா அதாவது ஹிந்தி பிரச்சார் சபா, கை புஸ்தகோं கா நிறைய புத்தகங்களை, பிரகாஷன் கியா வெளியிட்டனர். ஸோ இந்தியன் லாங்குவேஜஸ் மூலமாக ஹிந்தியை கற்றுக்கிறதுக்காக நிறைய புக்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. उनमें हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका
காஃபி லோக்பிரிய ஹுயி. அந்த அவங்க வெளியிட்டாங்களே அந்த புக்ஸில் உண்மைனா அவற்றில் ஹிந்தி ஸ்வபோதினின்ற புக்கும் மற்றும் ஸ்வயம் சிக்ஷக் புஸ்திகா இந்த 2 புக்ஸும் தான் காஃபினா போதுமான அளவு எனஃப் லோக்பிரிய ஹுயி பாப்புலராக ஆச்சு. இந்த 2 புக்ஸும் ரொம்ப பாப்புலராக இருந்தது. सभा दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. सभा दक्षिण के चारों प्रांतों में हिंदी प्रचार सभை 4 மாநிலங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் ஐசி இப்படிப்பட்ட மகத்துவபூர்ண முக்கியத்துவம் வாய்ந்த பூமிகா நிபாத்தி ஆரஹிஹை பங்கு வகித்து வந்து கொண்டிருக்கிறது. தொடங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஹிந்தி பிரச்சார சபா இந்த 4 ஸ்டேட்லேயும் முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஜிஸ்ஸேனா இதன் மூலமாக ஹஜாரோं की संख्या में ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ஹிந்தி பாஷாக்கே ஹிந்தி லாங்குவேஜுடைய ஹிந்தி மொழியினுடைய குஷல் பிரச்சாரக் திறமையான ஆசிரியர்கள் நிக்கல் ரஹே ஹை வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி பிரச்சார சபை நடத்தக்கூடிய தேர்வுகளில் கலந்து கொண்டு நிறைய ஆசிரியர்கள் ஹிந்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறார்கள். ये प्रचारक दक्षिण भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं. ये प्रचारक இந்த ஆசிரியர்கள் दक्षिणी भाषाओं के बीच தென்னிந்திய மொழிகளுக்கு நடுவில் சாகித்யிக் ஆதான் பிரதான் இலக்கிய கொடுக்கல் வாங்கல், அதாவது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வரும், இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே போகும். ஸோ இலக்கியங்கள் பரிமாற்றம் அடைகின்றன. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கின்றன. மற்றும் ஹிந்தி சிக்ஷன் கா ஹிந்தி கற்பிப்பதற்கான ஹிந்தி சொல்லிக் கொடுப்பதற்கான மகத்துவபூர்ண காரிய முக்கியமான வேலையை கர்த்தே ஆரஹே ஹை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ தென்னிந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை ஹிந்திக்கு கொண்டு வர்றது, ஹிந்தியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தென்னிந்திய மொழிகளுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஹிந்தி கற்பிப்பது என்னும் முக்கியமான வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சாரகர்கள், அதாவது இந்த ஹிந்தி ஆசிரியர்கள். पर नेक्स्ट पैराग्राफ படிக்கலாம். सभा के चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. सभा की चारों प्रांतीय शाखाएं சபையினுடைய ஹிந்தி பிரச்சார சபையினுடைய 4 மாநில கிளைகளிலும் ஹிந்தி கே சாத் ஹிந்தியுடன் அப்படி அப்படி பிராந்திய பாஷாவுமே தங்களுடைய பிராந்திய மொழிகளில், பிராந்திய மொழிகள்னா தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், கர்நாடகாவில் கன்னடம், ஆந்திராவில் தெலுங்கு, இதெல்லாம் தான் பிராந்திய மொழிகள். அந்த பிராந்திய மொழிகளில் பத்திரிகாயே பத்திரிகைகளை பிரகாஷித் கர்த்தி ஆரஹி ஹை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஹிந்தி பிரச்சார் சபாவுடைய பிரான்ச்சஸ் மூலமாக ஹிந்தி மேகசின்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. आंध्र शाखा से स्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. ஆந்திர ஷாக்கா சே ஸ்ரவந்தி ஆந்திர கிளையிலிருந்து, ஆந்திர ஹிந்தி பிரச்சார சபா கிளையிலிருந்து ஸ்ரவந்தின்ற மேகசினும், கர்நாடக் ஷாக்கா சே பாரத்வாணி கர்நாடகா கிளையிலிருந்து பாரத்வாணின்ற மேகசினும், கேரள் ஷாக்கா சே கேரள் பாரதி கேரளா பிரான்ச்லேருந்து கேரள் பாரதின்ற மேகசினும் மற்றும் தமிழ்நாடு சே தமிழ்நாடுன்றது இங்கே மென்ஷன் பண்ணுறது திருச்சி சபாவை, திருச்சி சபாலேருந்து ஹிந்தி பத்திரிகான்ற மேகசினும் நிக்கல் ரஹி ஹைம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேந்திர இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. இங்கே கேந்திர சபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச். தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணால் அது வந்து திருச்சி பிரான்ச். கேந்திர சபா சே
சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சபையிலிருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவம் தக்ஷின் பாரத், ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் மற்றும் தக்ஷின் பாரத் என்ற 2 மேகசின்ஸ் 2 பத்திரிகைகளை பிரகாஷித் ஹோ ரஹி ஹை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. இந்த பத்திரிகைகள் மூலமாக இன் பத்திரிகாவும் சேனா இந்த பத்திரிகை இந்த மேகசின் மூலமாக ஆம் ஜனதா பொதுமக்கள் और மற்றும் பிரச்சாரகர்கள் அதாவது ஆசிரியர் ஹிந்தி ஆசிரியர்கள் லாபான்வித் ஹோத்தே ஆ ரஹே ஹைம் லாபம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். नेक्स्ट पैराग्राफ पढ़िकला इदा लास्ट पैराग्राफ इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नाम का यहाँ उल्लेख करना उपयुक्त होगा. इस महत्वपूर्ण संस्था के இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தினுடைய कुछ महापुरुषों के नाम का சில மிகப்பெரிய மனிதர்களுடைய பெயர்களை இந்த நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட சில மிகப்பெரிய மனிதர்களுடைய பெயர்களை இங்கே குறிப்பிடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேருடைய லிஸ்ட்டு இப்போ பெயர்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீ சர்வஸ்ரீ தேவதாஸ் காந்தி. தேவதாஸ் காந்தி யார்? காந்திஜியுடைய மகன். லால் பகதூர் சாஸ்திரி, நம்முடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி. ஹரிஹர் சர்மா. பாபு ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, முதல் குடியரசுத் தலைவர். வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் வல்லபாய் பட்டேல். மோட்டூரி சத்யநாராயண். ராஜாஜி, நம்முடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ராஜாஜி. பண்டித் அவதநந்தன். சித்தநாத் பந்த். ஸ்ரீமதி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, PV நரசிம்மராவ், இவங்கெல்லாம் நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரிகள். டாக்டர் BD ஜத்தி, R வெங்கட்ராமன், இவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். நியாயமூர்த்தி ரங்கநாத் மிஸ்ரா, M மகாதேவ், MV ராஜசேகரன், டாக்டர் நியாயமூர்த்தி VS மல்லிமட், ஜஸ்டிஸ் சிவராஜ் V பாட்டில், ராமசுவாமி ஐயங்கார், APC வீரபாகு, ப்ரொஃபஸர் நாகப்பா, ஜண்டா நாராயணன், வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆதி. இவங்க எல்லாமே ஹிந்தி பிரச்சார சபையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में गांधीஜியினுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் हिंदी का प्रचार भी एक है. हिंदिயை பிரச்சாரம் செய்வதும் ஒன்றாக இருக்கிறது. उनके इस रचनात्मक कार्यक्रम को दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है. उनके इस रचनात्मक कार्यक्रम को காந்திஜியினுடைய உன்கேனா அவருடைய இஸ் ரச்சனாத்மக் காரியக்கிரமக்கோனா இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை சஃபல் பனாத்தி ஆ ரஹி ஹை வெற்றிகரமாக்கி வந்து கொண்டிருக்கிறது. विपरीत परिस्थितियों से गुजरते हुए यह संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है. विपरीत परिस्थितियों से गुजरते हुए சில விபரீதமான பாதகமான சூழ்நிலைகளை கடந்து வந்தும் கூட ய சன்ஸ்தா இந்த நிறுவனம் காந்திஜி கே சப்னோங்கோ காந்திஜியினுடைய கனவுகளை சாக்கார் பனாத்தி ஆ ரஹி ஹை அர்த்தமுள்ளதாக மாற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் கூட காந்திஜியோடைய எண்ணங்களை நிறைவேற்றணுன்றதுக்காகவே ஹிந்தி பிரச்சார சபை வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. லெசன் நல்லா ரீட் பண்ணுங்கள், மீனிங்கோட ஒவ்வொரு லைனையும் படித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.